கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 2024 ஆண்டை சுகமாக கடந்து வரும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த நாளிலும் 2025 ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துக்களை என் சார்பாக, என்னுடைய குடும்பத்தினர் சார்பாக உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். ஆண்டவர் நல்லவர். எபினேசராய் 24 வரை நம்மோடு இருந்தவர். இம்மானுவேலாய் 25 நம்மோடு கூட அவர் இருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தெரிந்து கொண்டு அதை விசுவாசித்து அதை நம்பி அறிக்கையிட்டு அதை பற்றி கொண்டு நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கடந்த நாளிலே நான் தேவ சமூகத்திலே ஆழ்ந்து சிந்திக்கும் போது தேவ ஆவியானவர் எனக்குள்ளே ஏவின ஒரு வார்த்தை என்னவென்றால், எரேமியாவின் புஸ்தகம் 29 அதிகாரம் அதனுடைய 10 வசனத்தின் பின்பகுதி, உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் இந்த ஆண்டு ஐபிஏ ரெகோபோத் சிட்டி சர்ச்சினுடைய நம்பிக்கையின் வார்த்தையாக, இதை வாக்குத்தத்தமாக நான் எடுத்துக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். கர்த்தருடைய நல்வார்த்தைக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். கர்த்தருடைய நல்வார்த்தையினாலே நாம் இதுவரை ஆறுதல் அடைந்தோம், தேறுதல் அடைந்தோம், ஆசீர்வதிக்கப்பட்டோம். நம்முடைய தேவன் வார்த்தையினால் நம்மோடு இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 1 வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. எனவே தேவனிடத்தில் வார்த்தை உண்டு. தேவன் தம்முடைய வார்த்தையை நமக்கு அனுப்புகிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு கிறிஸ்து என்று அவர் பூமியிலே நம்மத்திலே வந்தார். இன்றைக்கும் தேவன் நம்மோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமீன். எபிரேயரின் புஸ்தகம் 1 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்படியாக அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுள்ளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுள்ளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். அல்லேலியா சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாய் இருக்கின்ற இயேசு, இந்த இயேசு மூலமாக கடைசி காலத்தில் நமக்கு தேவையான அனைத்து சத்தியங்களையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி விட்டார். இயேசுவுக்கு பின்பாக சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் வார்த்தை மாம்சமாகி நம்மத்திலே வந்தார். அந்த இயேசு நமக்கு தேவையான சத்தியத்தை சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இயேசு சொன்ன சத்தியத்தை, வார்த்தைகளை நமக்கு நினைப்பூட்டுகிறார். அவைகளை மீண்டும் நமக்கு போதிக்கிறார். இன்றைக்கு புதிய வெளிப்பாடுகள் அல்லது புதிய நடத்துதல் என்ற பெயரிலே நாம் வழிவிலகி போய்விடாதபடி வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ, இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன உபதேசங்களை சொல்லியிருக்கிறாரோ அதை மட்டும் நாம் கடைப்பிடித்தால் நாம் பரிசுத்தம் அடைவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம், தெளிவுள்ளவர்களாயிருப்போம். கர்த்தர் அந்த மிகுந்த கிருபையை உங்களுக்கு தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்திலே நல்வார்த்தை, தவறான வார்த்தை என்று 2 வார்த்தை இருக்கிறது. இந்த தவறான வார்த்தையினாலே மற்றவர்கள் மனமடிவடைகிறார்கள். தவறான உபதேசங்கள், தவறான வார்த்தைகள் அது அழிவுக்கு நேராக நடத்தக்கூடியதாக இருக்கும். நல்வார்த்தையோ நம்மை மகிழ்ச்சியாக்கும். ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையானது வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நல்வார்த்தை இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறவர், நம்மை மகிழ்ச்சியாக்குகிறவர். நம்முடைய ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் சந்தோஷமாக பார்க்க விரும்புகிறார். எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு அல்லேலியா சொல்லுவோம். எனவே இந்த 10 வார்த்தையினுடைய விளக்கத்தை தான் 11 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.
அவர்கள் ஒரு முடிவை எதிர்பார்த்திருக்கிறார்கள். பாபிலோன் தேசத்திலே 70 வருஷமாய் சிறையிருப்பில் இருக்கும் யூதர்கள் ஒரு முடிவு அவர்களுக்கு வேண்டும். மீண்டும் அவர்கள் சொந்த தேசத்துக்கு செல்ல வேண்டும். மீண்டும் கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதிக்க வேண்டும். மீண்டும் அவர்கள் சுதந்திரவாளிகளாக இருக்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய விருப்பம், அவர்களுடைய முடிவு, அவர்களுடைய எதிர்பார்ப்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன போது தேவ ஜனங்கள் சிறையிருப்புக்குள் வந்தார்கள். தேவன் மோசேயின் காலத்திலேயே இதை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் போகும்போது என் வார்த்தைகளை கேட்டு நடந்தால் உங்களை ஆஸ்வதிப்பேன். என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனால் அந்நிய தெய்வத்தை சேவித்தால் உங்களை நான் அந்நிய தேசத்தில் சிதறடிப்பேன், அடிமைகளாக இருப்பீர்கள் என்று ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார். மாத்திரமல்ல, எரேமியா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்திலே மனம் போல் மக்கள் பாவம் செய்து தேவனை தேடாமல் அந்நிய தெய்வத்தை நாடி விக்கிரகத்தை நாடி தேவனுக்கு அவர்கள் எரிச்சல் மூட்டினபடினாலே கர்த்தர் தாம் சொன்னபடி அவர்களை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தார். ஆகிலும் நம்முடைய கர்த்தர் அவருடைய கோபம் ஒரு நிமிடம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. அல்லேலூயா. ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். அவர் என்றென்றைக்கு கடிந்து கொள்ளார், எப்பொழுதும் கோபமாய் இருப்பதில்லை. தேவன் அவர்களை விடுவிக்க நாட்களை குறித்திருந்தார். அவர்கள் எதிர்பார்க்கும் நல்ல முடிவு, அந்த முடிவின் அடிப்படையிலே அவர்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் இந்த எரேமியாவின் புஸ்தகத்திலே 31ஆம் அதிகாரத்திலே 10 ஆசீர்வாதங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 10 ஆசீர்வாதங்களை மிக மிக சுருக்கமாக உங்களுக்கு இந்த நாளிலே நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது சமாதானம். சமாதானம் என்று சொல்லும்போது அதற்குள்ளே பின்வரும் 10 ஆசீர்வாதங்களும் அடங்கியிருக்கிறது. யூதர்களை பொறுத்தவரை இஸ்ரவேலர்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்தும் போது அவர்கள் சமாதானம் என்ற வார்த்தையை சாலோம் என்று சொல்லி எபிரேய பாஷையிலே அவர்கள் வாழ்த்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். யெகோவா ஷாலோம், கர்த்தர் நம்முடைய சமாதானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிதியோன் காலத்தில் மக்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை யெகோவா ஷாலோம், சமாதானத்தின் தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனவே பிலிப்பியரின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரத்திலே சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. 25ஆம் ஆண்டு சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், திகைக்க வேண்டாம், தேவன் பேரிலே நம்பிக்கை வையுங்கள். நம் தேவன் அன்புள்ளவர், கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ள தேவனாயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனவே ஆண்டவர் எதிர்பார்க்கும் நல்ல முடிவை நமக்கு தருவார். திரும்பவும் மேன்மை கிடைக்கும். திரும்பவும் நாம் தேவ ஐக்கியத்திலே தேவ ஆசீர்வாதத்திலே காணப்படுவோம். மீண்டும் தேவனை ஆராதிக்க, அவரோடு நாம் உறவு வைத்து கொள்ள, அவருடைய சத்தம் கேட்க, அவருடைய வழி நடத்துதல் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க போகிறோம். 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பகுதி, இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இளைப்பாறுதலிற்று அற்று இருக்கிற ஆத்துமாவே, அருமையான சகோதரனே சகோதரியே, உன் வாழ்விலே நீ நீண்ட காலமாய் போராடி வருகிறாய். நீண்ட காலமாய் இளைப்பாறுதல் இல்லாமல் நீ கஷ்டப்பட்டு வருகிறாய். கர்த்தர் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு அழைக்கிறார். எனவே இயேசு பாதம் எனக்கு போதும் என்று சொல்லி இயேசுவின் பாதத்திலே ஜெபத்திலே நேரத்தை செலவிட நாம் வர வேண்டும். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதுபோல 2025 நீங்கள் ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்கள். ஓடுவது, அங்கும் இங்கும் அலைவது, நேரத்தை வீணடிப்பதை தேவன் விரும்பவில்லை. உன்னுடைய யோசனையினால் நீ இளைத்து போனாய். உன்னுடைய ஓட்டத்தினால் நீ இப்பொழுது களைத்து போனாய். நீங்கள் சுய சக்தியை நம்பாமல், உங்கள் சுய புத்தியை நம்பாமல் கர்த்தர் மீது 2025 பாரத்தை வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய சுகவாழ்வை விரும்புகிற தேவன் அவர். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்ன ஆண்டவர்.
கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார். கர்த்தர் பேரிலே நம்பிக்கையாய் இருங்கள். சூழ்நிலைகள் உங்களை பயமுறுத்தலாம், புயல் உங்களுக்கு முன்பாக வீசலாம், கடல் உங்களுக்கு முன்பாக சீறலாம், அலைகள் வேகமாக எழும்பலாம். ஆனால் அந்த பேதுருவை கைவிடாத ஆண்டவர் கரம் பிடித்து தூக்கி விட்டது போல உங்களையும் தூக்கி விடுவார். இந்த சீரும் கடலின் மத்தியிலே, புயலின் மத்தியிலே கர்த்தர் இருக்கிறார். இந்த சமுதாயத்தின் மத்தியிலே, நம்முடைய வாழ்வின் மத்தியிலே இயேசு நம்மோடு தான் இருக்கிறார். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே நீங்கள் 25 அசைய வேண்டாம், உங்கள் நம்பிக்கை அசைய வேண்டாம், உங்கள் விசுவாசம் உறுதியாய் இருக்கட்டும். கர்த்தர் தம்மை நம்பி வருகிற யாரையும் கைவிடுவதில்லை, வெட்கப்படுத்துவது இல்லை. எனவே அவருடைய நல்வார்த்தை உங்கள் பேரிலே நிறைவேறும். வானம் பூமி ஒளிந்தாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்று இயேசு சொல்லியிருக்கிறார். வானம் பூமி நிலைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம், ஆனால் அதுவே சுருட்டப்படும், ஒளிந்து போகும். ஆனால் என் வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது என்று சொல்லியிருக்கிறார். எனவே தேவனை நாம் 100க்கு 100 நம்ப முடியும், நம்ப வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனவே நம்முடைய உணர்வுகளுக்கு இடம் கொடுத்து சுற்றிலும் காணப்படுகிற சூழ்நிலைகளை கண்டு மிரள வேண்டாம். நிலைத்திருக்கும் தேவனுடைய வாக்குறுதியை பிடித்து கொள்வோம். கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கின்ற வாக்குத்தத்தங்களை நாம் பிடித்து கொள்வோம். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்தன் அல்ல. உங்களுக்கு சொன்னதை நிச்சயமாக அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக, நம்முடைய ஆண்டவர் நம்மை மகா கூட்டமாக திரும்ப பண்ணுவேன் என்று சொல்கிறார். 31ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்திலே பின்பகுதியிலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. முழுமையாக வாசிக்கிறேன். இதோ நான் அவர்களை வடதேசத்திலிருந்து வரப்பண்ணி அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன். குருடரும் சப்பானிகளும் கர்ப்பவதிகளும் பிள்ளை தாட்சிகளும் கூட அவர்களில் இருப்பார்கள். மகா கூட்டமாய் இவ்விடத்துக்கு திரும்புவார்கள். ஆமேன். அருமையான சகோதரனே, நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவன், பெருக்கத்தை விரும்புகிற ஆண்டவர். ஆபிரகாமை பார்த்து வானத்து நட்சத்திரத்தை போல, பூமியின் தூளை போல, கடற்கரை மணலை போல நீ பெருகுவாய் என்று சொன்ன ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மகா கூட்டமாய் திரும்ப பண்ணுவேன் என்று சொல்கிறார். எனவே சபை நடத்துகிற ஊழியர்களாயிருந்தால் நம்புங்கள், நமக்கு ஆண்டவர் ஆத்துமாக்களை தருவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே மகா கூட்டமாக ஆத்துமாக்களை தேவன் தருவார். சபைகள் வளரும். 2025 சபைகள் வளரும். கர்த்தர் நம்மை மீண்டும் ஆதி நிலையிலே கொண்டு வந்து வைப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 9ஆம் வசனத்திலே அவர் நம்மை நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துகிற ஆண்டவர். இதுவரை நடத்தினவர், இனிமேலும் நடத்துவார். 9ஆம் வசனத்தில் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராதபடி செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருப்பேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சேஷ்டபுத்திர பாக்கியத்தை யாக்கோப்பு யோசேப்புக்கு வழங்குகிறார். எப்ராயிம் மனாசே இவர்கள் இருவரும் என் பிள்ளைகளாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதன் மூலமாக அந்த சேஷ்டபுத்திரன் என்றால் இரட்டிப்பான பங்கு ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, தேவனுக்கு சேவை செய்யும் அந்த பாக்கியம், மூத்தவனாக தலைவனாக மாறக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கிறது. எனவே கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குகிறார். 25 நம்புங்கள், விசுவாசியுங்கள், அறிக்கையிடுங்கள். நீங்கள் வேலை செய்யும் இடத்திலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் சகோதரர்கள் மத்தியிலே யாப்பேசை உயர்த்தின ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். எனவே நீங்கள் சேஷ்டபுத்திர ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீர்கள். மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை தண்ணீர்கள் உள்ள இடத்துக்கு நடத்துவார். இடராமல் கர்த்தர் உங்களை நடத்துவேன் என்று சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை 25 நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் விண்ணப்பங்களை கேட்பார். உங்கள் கண்ணீரை கர்த்தர் கண்டேன் என்று சொல்கிறார். உங்கள் அழுகையும் விண்ணப்பத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் ஜெப வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள். உங்கள் ஜெப வாழ்க்கையிலே உங்களை நீங்கள் இன்னும் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தேவன் உங்களை தண்ணீர் உள்ள நதிகளண்டைக்கு இடராதபடி செமையான வழியில் நடத்துவார்.
பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே சந்தோஷம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வரங்களை தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் கனிகளை தருகிறார். எனவே அவருடைய ஜீவ ஊற்று, அந்த ஜீவ ஊற்றுக்குள்ளே நம்முடைய பேரின்பம் இருக்கிறது. அவருடைய பேரின்ப நதியினால் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறார். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த ஆசீர்வாதமாக நாம் பார்க்கிறோம், அவர் நம்மை காப்பார். 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். இஸ்ரவேலை காப்பவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இதுவரை அவர் தூங்கியிருந்தால், உறங்கியிருந்தால், உன்னை சாத்தான் எப்பவோ புடமிட்டிருப்பான் அல்லது உங்களை விழுங்கியிருப்பான். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நீ விழுங்கப்பட்டிருப்பாய் அல்லது நீ புடமிடப்பட்டிருப்பாய். பேதுருவிடத்திலே இயேசு சொல்லுகிறார், சாத்தான் உன்னை சுலகிலே, அதாவது முறம் என்று சொல்வார்கள், சுலகிலே போட்டு புடைக்கிறது போல உன்னை புடைக்க விரும்பினான். மேலும் கீழும் போட்டு நம்மளை ஆட்டி எடுத்திருப்பான், நம்மளை திணறடிச்சிருப்பான். ஆனால் இயேசு நமக்காக பரிந்து பேசினபடியினாலே நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகவில்லை, நம்முடைய நடைகள் அடி பிசகவில்லை. கர்த்தர் நம்மை காத்து கொண்டார். ஆண்டவருக்கு மகிமையை நான் செலுத்துகிறேன். எனவே நானே நல்ல மேய்ப்பன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். உயிரை கொடுத்து தாங்க ஒரு மந்தையை நடத்துகிறான் மேய்ப்பன். இரவும் பகலும், வெயிலில் மழையில் அவன் மேய்ப்பன் ஆடுகளோடு தங்கி இருந்து அந்த ஆடுகளை காக்கிறான். நான் ஒரு நாளில் யூடியூப்பில் பார்க்கும்போது, அவர்களுக்கு மற்ற மனிதர்களைப் போல இன்பம் துன்பம் எந்த காரியத்திலும் அவங்க பங்கெடுக்கிறது இல்லை. ஒரு ரிலீவர், இன்னொரு மேய்ப்பன் வந்து இந்த ஆடுகளை ஒப்புக்கொள்ளும் வரை அவன் இந்த ஆடுகள் மத்தியில் இயற்கையோடு இயற்கையாக இணைந்திருந்து பாடுகளை அனுபவிக்கிறான். யாக்கோப்பு சொல்கிறார் இல்லைங்களா, நான் இரவும் பகலும் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி லாபான் இடத்துல சொன்னது தான் ஒரு மேய்ப்பனுடைய உண்மையான அனுபவம். இயேசு நமக்காக அவர் விழித்திருக்கிறார். இன்னமும் பிதாவினிடத்திலே நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார். எனவே அவர் ஒரு மேய்ப்பன், அவர் நம்மை காப்பார். நாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். அவருடைய சத்தம் கேட்டு நடக்க வேண்டும். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று இயேசு சொன்னார். எனவே 2025 சபை கூடி வாருங்கள், தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், தனி ஜபத்திலே அவர் பேசும்போது செவி கொடுங்கள். ஆண்டவர் மூத்த விசுவாசிகள் மூலம் அல்லது உங்கள் ஊழியர் மூலம் பேசும் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். கர்த்தர் உங்களை காப்பார், உங்கள் ஆத்மாவை காப்பார். நீங்கள் வீண் போவதில்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 5ஆவதாக 11ஆம் வசனத்திலே கர்த்தர் விடுவிக்கிறார் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யாக்கோப்பை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். இன்னைக்கு அநேகருக்கு ஒரு சிறையிருப்பு, வியாதி ஒரு சிறையிருப்பு, அதை எந்த மனிதன் வெல்ல முடியும் அல்லது விலகி ஓட முடியும்? கடன் ஒரு சிறையிருப்பு, பாவம் ஒரு சிறையிருப்பு, சாபம் ஒரு சிறையிருப்பு. பலத்தவன், யாக்கோப்பை விட பலத்தவர்கள், அவர்கள் கையிலிருந்து இவர்களை மீட்டு நீங்களாக்கி விடுவிக்கிறார். கர்த்தர் நம்மோடு இல்லாவிட்டால் மனுஷர் நம்மை விழுங்கியிருப்பார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆமே, நம்முடைய ஆத்துமா சற்றே தப்பிற்று, வேடனுடைய கண்ணிக்கு சற்றே தப்பிற்று கர்த்தர் பக்கத்தில் இருந்தார். அவர் இம்மானுவேல். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே இந்த 25ஆம் ஆண்டு அவர் உங்கள் மேய்ப்பர், அவர் உங்களை காப்பார், அவர் உங்களை விடுவிப்பார். உங்களுக்கு விரோதமான நரிகள் வரும்போது, உங்களுக்கு விரோதமான ஆபத்துகள் வரும்போது அவர் காக்கிற தேவனாக இருக்கிறார், விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. 31ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கு ஒரு ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நமக்கு சந்தோஷத்தை தருவார். அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். தேவன் இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். கடந்த காலத்தின் சஞ்சலங்கள், கடந்த காலத்தின் சங்கடங்கள், கடந்த காலத்தின் கவலைகளை மாற்றி தேவன் நமக்கு சந்தோஷத்தை தருவேன் என்று சொல்கிறார். எனவே உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு வளமான எதிர்காலம் இருக்கிறது, அதை நம்புங்கள். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அதை நம்புங்கள்.
புதிய மொழிபெயர்ப்பிலே நாம் வாசிக்கும்போது எரேமியா புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்திலே உங்களுக்கு வளமான ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறேன், உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 25 உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் ஆண்டாக இருப்பதாக, ஒரு வளமான ஆண்டாய் இருப்பதாக. கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார். எனவே நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மேற்கொள்ளுங்கள், உங்கள் கடமைகளை செய்யுங்கள், உங்கள் குடும்பங்களை நடத்துங்கள், வியாபாரங்களை செய்யுங்கள், நம்பிக்கையோடு தொடருங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். எனவே என்ன நடக்கும் என்று நீ கவலைப்பட வேண்டாம், நல்லதே நடக்கும், ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக 20ஆம் வசனத்திலே அவர் நமக்கு இரக்கம் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன், ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பேசினது அவர்தான், இவன் செய்த செய்கை சரியில்லை, அதனால பேசினது அவர்தான், தண்டனை கொடுத்தவர் அவர்தான், சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தவர் அவர்தான். ஆனாலும் அது முதற்கொண்டு என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று 103ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்கு இரக்கம் உண்டு. அவருக்கு நாம் பயப்படும்படி திரளான மீட்பு இரக்கங்கள் அவரிடத்தில் இருக்கிறது. தேவனை பார்த்து சொல்லுங்க, தேவனே உம்முடைய இரக்கம் எனக்கு கிட்டுவதாகன்னு சொல்லுங்க. இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு இரக்கத்தை கட்டளையிடுவார். மாத்திரமல்ல, 22ஆம் வசனத்திலே அவர் புதுமையை செய்கிறார். கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார், ஸ்திரியானவள் புருஷனை சூழ்ந்து கொள்ளுவாள். இங்கு நம்முடைய நேசருடைய அன்பு வெளிப்படுகிறது. ஒரு ஸ்திரியானவள் புருஷனை சூழ்ந்து கொள்வது போல, எல்லாவற்றைக்கும் அவனை சார்ந்து வாழ்வது போல, கர்த்தரை சார்ந்து கொண்டு அவரை சுற்றி சுற்றி வந்து நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த அற்புதமான வசனத்துக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த அருமையான வசனத்தை பாருங்கள். நாம் கர்த்தரை சூழ்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை சுற்றி சுற்றி வருகிறார், நாம் அவரை சுற்றி சுற்றி வர வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக நான் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், அவர் நம்மை நிரப்புவார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். 25ஆம் வசனம், நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாக்களையும் நிரப்புவேன். ஆமேன். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் நம்முடைய இயேசு. எபேசியர் 1 கடைசி வசனத்தில் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமாகிய சபை கிறிஸ்துவே நம்முடைய தலை. அவர் நம்மை நிரப்புகிறார். ஆமேன். பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார். கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியினால் நிரப்புவார். கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யம் செல்வத்தினால் நிரப்புவார். கர்த்தர் ஆவியினால் நிரப்புவார். ஆமேன். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய ஆண்டவர் நிறைவை தருகிற ஆண்டவர். கானா ஒரு கல்யாண வீட்டிலே நிரப்புங்கள் என்று சொன்ன இயேசு நம்மை நிரப்புகிறார். நம்முடைய வாழ்விலே வெறுமையை மாற்றி இனிமையை கட்டளையிடுகிறார். கடைசியாக பார்க்கிறோம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 40ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே, எல்லா நிலங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும், அப்புறம் அது என்றென்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, இடிக்கப்படுவதும் இல்லை என்கிறார். எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும். ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் வாழ்வின் எல்லா பகுதியும் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்க வேண்டும். அவர் பரிசுத்தமாக்குவார். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று வேதம் சொல்கிறது. நீ உன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ள முடியாது. இயேசு உன்னை கழுவுகிறார். இயேசுவின் நாமத்தினால் இரத்தத்தினால் கழுவுகிறார். சுத்த ஜலத்தினாலே வசனத்தினால் கர்த்தர் உங்களை கழுவுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர், ஆகையால் நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று நம்முடைய தேவன் சொல்லுகிறார். எனவே இந்த 2025ஆம் ஆண்டிலே கர்த்தர் நீங்கள் எதிர்பார்க்கும் நல்ல முடிவை தருவார்.
நீண்ட நாளாய் காத்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உனக்கு இளைப்பாறுதலை தரப்போகிறார். நீ திரும்பி வரப்போகிறாய். தேவன் உன்னை வைத்த ஸ்தானத்திலே, தேவன் உன்னை வைக்க விரும்பும் ஸ்தானத்திலே, கர்த்தருடைய கரத்திலே நீ அலங்காரமான கிரீடமாக இருக்க போகிறாய், ராஜமுடியாய் இருக்க போகிறாய். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி நியூ இயர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.